வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஹமாஸ் தலைவர் கலீல் அல் ஹயாவின் நிலை இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை மர்மமாகவே உள்ளது. கத்தாரில் தோஹாவில் நடந்த அவரது மகனின் இறுதிச் சடங்கில் ஹமாஸ் தலைவர்கள் கூடியிருந்த இடத்தில் இஸ்ரேலிய விமானப்படை கொண்டு வீசி தாக்கிய 2 நாட்களுக்கு பின்னரும் அவர் காணப்படவில்லை. ஹயா அவரது சொந்த மகனின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளாதது மற்றும் இன்று வரை அவரது படங்கள் அல்லது காணொலிகள் எதுவும் இல்லாதது, தோஹா கட்டடத்தில் 10 ஏவுகணைகள் தாக்கிய போது அவர் கொல்லப்படாவிட்டாலும் அவர் குறைந்தது படுகாயம் அடைந்துள்ளார் என்ற ஊகத்தை அதிகரித்துள்ளது. ஹமாஸின் மற்ற முக்கிய தலைவர்களும் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளவில்லை. இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு ஹமாஸின் மூத்த தலைவர்கள் ஒசாமா ஹம்தான் மற்றும் இசாத் அல் ரிஷ்க் ஆகிய இருவர் மட்டுமே. ஒசாமா ஹம்தான் லெபனானில் வசிக்கிறார். இசாத் அல் ரிஷ்க் சமீபகால ஆண்டுகளில் கத்தாரில் வசித்து வருகின்றார். இறுதிச் சடங்கில் எடுக்கப்பட்டு ஹமாஸ் வெளியிட்ட புகைப்படங்களில் இருவரும் காணப்படுகின்றனர். இது ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்கள் இன்னமும் இயக்கத்தை நடத்துவதை காட்ட முயற்சித்ததாக தெரிகின்றது. இறுதிச் சடங்கின் போது கத்தார் கொடி போர்த்த ஒரு சவப்பெட்டியும் பாலஸ்தீனிய கொடி தாங்கிய 5 சவப்பெட்டிகளும் பெர் மசூதிக்குள் கொண்டு வரப்பட்டதை கத்தார் தொலைக்காட்சியின் நேரடி காட்சிகள் காட்டின. கத்தாரின் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி தோஹாவில் வியாழக்கிழமை நடந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார். தாக்குதலில் கொல்லப்பட்ட 6 பேருக்கும் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. கொல்லப்பட்ட கத்தார் பிரஜையான பாதுகாப்பு அதிகாரியின் குடும்பத்தினருக்கு அமீர் ஆறுதல் கூறுவது போல் தெரிந்தது. கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் ஹமாஸின் தலைவர் கலீல் அல் ஹயாவின் மகன் என்ற போதிலும் இறுதிச் சடங்கில் கத்தாரில் அமீரை நேரில் கலந்து கொண்ட நிலையில் அங்கு ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்கள் பலர் வராதது பல சந்தேகங்களை ஏற்படுத்தியது. இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளாத ஹமாஸ் உயர்மட்ட தலைவர்களான மொஹமட் இஸ்மாயில் தர்விஷ், மௌசா அபு மர்சூக், ஜாஹர் ஜாஃபரின் மற்றும் பிற உயர்மட்ட அதிகாரிகள் குறித்து ஏராளமான முரண்பாடான தகவல்கள் அரபு ஊடகங்களில் வெளியாகின. இருப்பினும் ஹமாஸ் அவர்களின் உடல்நிலை குறித்து எந்த தகவலையும் வெளியிடவில்லை. அவர்களில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது படுகாயம் அடைந்து இருக்கலாம் என்று அரபு ஊடகங்கள் குறிப்பிட்டன. பெரும்பாலான அரபு ஊடகங்கள் ஹமாஸின் முன்னாள் தலைவர் காலித் மார்ஷல் தாக்குதல் நடந்த கட்டிடத்தில் இருக்கவில்லை என்று குறிப்பிட்டன. இருப்பினும் அவரும் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளவில்லை. ஷேக் முகமது பின் அப்துல் வஹாப் மசூதியில் இறுதிச் சடங்குக்கு பின்னர் இறந்தவர்கள் மொசாயிர் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்று கத்தாரின் உள்துறை அமைச்சு தெரிவித்திருந்தது. மசூதிக்கு செல்லவும் சாலைகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அதிகாரிகள் பாதுகாப்பை பலப்படுத்தினர். நேற்று வியாழக்கிழமை இரவு வரை செவ்வாய்க்கிழமை படுகொலை செய்ய முயன்ற கத்தாரில் உள்ள ஹமாஸ் தலைவர்களின் நிலை குறித்து இஸ்ரேலிய அதிகாரிகள் எனவும் தெளிவான தகவல்களை வழங்கவில்லை. இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட 6 பேருக்கு இறுதிச் சடங்குகள் நடத்தியது கத்தார் அரசாங்கம் தான். இருப்பினும் கொல்லப்பட்டவர்களின் பெயர்களை அது குறிப்பிடவில்லை. மாறாக அவர்களை 5 பாலஸ்தீனியர்கள் மற்றும் ஒரு கத்தார் பாதுகாப்பு அதிகாரி என்று மட்டுமே குறிப்பிட்டது. இந்த 6 பேரையும் தவிர தாக்குதலின் பின் கட்டடத்தில் கூடுதல் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக அரபு ஊடகங்கள் தகவல் வெளியானது. அவை அடையாளம் காணப்படாத நபர்களின் உடல்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அவை ஹமாஸின் மூத்த தலைவர்களின் உடல்கள் அல்ல என்று இஸ்ரேல் மதிப்பிட்டுள்ளது. அதே நேரத்தில் ஹமாஸின் மூத்த தலைவர்களின் உடல்கள் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்க வாய்ப்பு உள்ளது என்று லண்டனை தளமாக கொண்ட அரபு ஊடகம் அஷார்க் அல் அப்சாத் தெரிவித்துள்ளது. இறுதி சடங்கில் ஹமாஸ் தலைவர்கள் பலர் கலந்து கொள்ளாத நிலைக்கு மற்றொரு காரணமும் கூறப்படுகிறது. அது என்னவென்றால் கத்தாரில் ஒரு தாக்குதலை நடத்திய இஸ்ரேலுக்கு மற்றொரு தாக்குதலை நடத்துவது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. இந்த தாக்குதல் பல நாடுகளில் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. ஒரு தாக்குதல் நடத்தினார் என 2 தாக்குதல் நடத்தினார் என ஒரே கண்டனம் தான். அத்துடன் இனி ஹமாஸ் தலைவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூட மாட்டார்கள். ஆனால் ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்துவது இஸ்ரேலுக்கு பெரிய விஷயம் அல்ல. அதற்கு சமீபகால உதாரணம் ஈரானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள். முதலாவது நாள் தாக்குதலில் ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் இருந்து ஈரானிய தளபதிகள் மற்றும் மூத்த அணு விஞ்ஞானிகளை குறிவைத்து சுமார் 15 பேரை கொன்றது இஸ்ரேல். கத்தாரில் இஸ்ரேலுக்கு அருமையான உளவு வலைப்பின்னல் உள்ளது. தவிர 2வது தாக்குதல் நடந்தால் கத்தாரில் மக்கள் பதட்டம் அடைவார்கள். அதனால் ஹமாஸ் தலைமையகத்தை கத்தாரில் இருந்து அகற்றுமாறு கத்தார் அரசு உத்தரவிடும். இந்த காரணங்களுக்காக சில ஹமாஸ் தலைவர்கள் வெளியே தலை காட்டாது இருக்கலாம். ஆனால் அவர்களது இருப்பிடங்களை இஸ்ரேலிய உளவு வலையமைப்பு கண்டுபிடித்துவிடும். இஸ்ரேலுக்கு கத்தாரில் மற்றொரு தாக்குதலை நடத்தும் திட்டம் இருந்தால் அதை மிக விரைவில் நடத்த வேண்டும். காரணம், முதல் தாக்குதலுக்கான கண்டனம் இருக்கும் போதே 2வது தாக்குதலும் நடந்துவிட்டால் அதற்கென்று தனியே கண்டனம் வராது. முதலாவது கண்டனம் சற்று அதிகமாகும், அவ்வளவுதான். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த போர் நிறுத்த திட்டம் குறித்து விவாதிக்க ஹமாஸின் தலைவர்கள் கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியை சந்திக்க திட்டமிடப்பட்டிருந்தது. தாக்குதலை தொடர்ந்து அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது. இஸ்ரேலிய தாக்குதலில் அமெரிக்கா உடந்தையாக இருப்பதாக ஹமாஸின் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் கூறப்பட்ட குற்றச்சாட்டை ஹமாஸ் வட்டாரங்கள் மீண்டும் கூறின. இந்த தாக்குதல்
ஹமாஸ் தலைவர்களை ஒரே இடத்திற்கு இழுத்து படுகொலை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்ட அமெரிக்க இஸ்ரேலிய தந்திரத்தின் ஒரு பகுதி என்று ஒரு வட்டாரம் கூறியது. முழு தலைமையையும் அளிக்கும் திட்டம் தோல்வியடைந்த போது அமெரிக்கா அதில் தாம் தொடர்பு படவில்லை என்று ஒதுங்கியதாகவும் கடைசி நிமிடத்தில் மட்டுமே தமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கூறி அற்பமான சாக்குகளை வழங்கியதாகவும் அவர் கூறினார். ஹமாஸின் உயர்மட்ட தலைமைத்துவ கட்டிடம் என்று விவரிக்கப்பட்ட கூட்டம் நடந்து கொண்டிருந்த போதே இஸ்ரேல் அந்த கட்டடத்தை தாக்கியது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள துருக்கி மற்றும் எகிப்திலிருந்து பல ஹமாஸ் தலைவர்கள் வந்ததாக கூறப்படுகின்றது. அவர்களின் கதி என்னவென்று தெரியவில்லை. கத்தாருக்கு எதிராக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு வெளியிட்ட காணொலி அறிக்கையினை ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக கண்டித்துள்ளது. நேதன்யாகு வெளியிட்ட காணொலி அறிக்கையில் கத்தாரில் உள்ள ஹமாஸ் தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை வெளியேற்ற வேண்டும். கத்தார் அதை செய்யாவிட்டால் நாம் அதை செய்வோம் என்று அவர் கூறியிருந்தார். கத்தாருக்கு எதிரான எதிர்கால அச்சுறுத்தல்கள் உட்பட இஸ்ரேலிய அறிக்கைகளை ஐக்கிய அரபு அமீரகம் திட்டவட்டமாக நிராகரிப்பதாக அமீரக வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. இதுபோன்ற ஆத்திரமூட்டும் மற்றும் விரோதமான வார்த்தை பிரயோகங்களை தொடர்பு நிலைத்தன்மைக்கான வாய்ப்புகளை இல்லாது செய்கிறது மற்றும் பிராந்தியத்தை மிகவும் ஆபத்தான பாதையை நோக்கி தள்ளுகிறது என்று கூறியது. ஹமாஸ் அதிகாரி பஃப்லி ஃபர்கூம் ஒரு தொலைக்காட்சி உரையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் சமீபகால போர் நிறுத்த திட்டம் குறித்து விவாதித்துக் கொண்டிருந்த போது அதன் பேச்சுவார்த்தை குழுவை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறினார். இந்த குற்றம் பேச்சுவார்த்தை செயல்முறை முழுவதையும் படுகொலை செய்ததாக ஃபர்கூம் கூறினார். இந்த குற்றத்தில் அமெரிக்கா நிர்வாகம் முழு உடந்தையாக இருப்பதையே நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் ஹலீல் அல் ஹயாவின் மனைவியும் கொல்லப்பட்ட அவரது மகன் ஹிமாம் அல் ஹயாவின் மனைவியும் காயமடைந்தனர். மற்ற குடும்ப உறுப்பினர்களும் காயமடைந்தனர் என்று ஃபர்கூம் கூறினார். இதுதான் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் பற்றி ஹமாஸ் வெளியிட்ட முதலாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் ஹமாஸ் தலைவர் ஹலீல் அல் ஹயாவின் வீடு என்பதால் அந்த வீட்டில் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் காயமடைந்திருக்கலாம். இஸ்ரேலுக்கும் கத்தாருக்கும் இடையே ராஜதந்திர தொடர்புகள் கிடையாது. இருப்பினும் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் கத்தாருடன் மறைமுக தொடர்பில் இருந்தது. அதனால் கத்தாரில் நடந்த தாக்குதலில் மொசாட்டின் பங்கு என்ன என்பது குறித்த சர்ச்சைகள் உள்ளன. மொசாட்டின் முன்னாள் மூத்த அதிகாரி வியாழக்கிழமை 103 FM வானொலியில் பேசிய போது மொசாட் இயக்குநர் டேவிட் பார்னியா தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாரா என்பது குறித்து தனக்கு தகவல் இல்லை என்றாலும் அந்த அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த சிலர் இருப்பார்கள் என்று நம்புவதாக குறிப்பிட்டார். மொசாட் மிகவும் தொழில்துறை செயற்பாட்டு அமைப்பு என்று முன்னாள் அதிகாரி குறிப்பிட்டார். விவாதங்கள் நடைபெறும் போது அனைவரும் ஆமாம் சாமி ஆக இருக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகின்றேன். பார்னியாவை எனக்கு தெரியும். சிறந்த செயல்பாட்டு அனுபவம் உள்ள ஒரு அற்புதமான மொசாட் இயக்குனர். மொசாட் மற்றும் பாதுகாப்பு அமைச்சரவையின் மன்றத்திற்குள் நடைபெற்ற விவாதங்களின் போது தாக்குதலின் தீமைகள் மற்றும் நன்மைகள் விவாதிக்கப்பட்டதாக நான் அறிந்தேன் என்று அவர் 103 FM கூறினார். தோஹாவை தளமாக கொண்ட ஒரு கொள்கை நிறுவனத்தின் மூத்த ஆராய்ச்சியாளர் தி மீடியா லைனுடன் பெயர் குறிப்பிட விரும்பாத நிலையில் பேசிய போது இந்த சம்பவம் கத்தார் அரசை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த தாக்குதல் வரலாற்றில் அதுவரை நடந்திராத ஒன்று என்று கூறினார். வளைகுடா நாட்டின் மீதான முதல் இஸ்ரேலிய தாக்குதல் என்றும் ஒரு வளைகுடா நாட்டின் இறையாண்மையின் மீதான தாக்குதல் என்றும் அவர் கூறினார். இது ஒட்டுமொத்த வளைகுடாவுக்கும் ஒரு அடியாக உணர்ந்ததாக கூறிய அவர் சவுதி அரேபியா, குவைத் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் தலைவர்கள் கத்தார் அமீரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டதை குறிப்பிட்டார். மேலும் தெரிவித்த அவர் கத்தார் நாட்டுக்குள் உள்ளவர்களுக்கு இது திகிலூட்டும் விதமாக இருந்தது. நகரத்திற்கு வெளியே முன்பு நடந்த ஈரானிய தாக்குதல்களைப் போலல்லாமல் தோஹா நகரின் நடுவில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் இருந்து ஏற்பட்ட அதிர்ச்சி அலை மக்களை திகில் கொள்ள வைத்தது என்றார். ஜெருசலேம் ஆற்றல் மற்றும் பாதுகாப்பு நிறுவனத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற ஜெனரல் ஜோசி குவர் வாசர் முற்றிலும் மாறுபட்ட மதிப்பீட்டை வழங்கினார். அவரது கூற்றுப்படி கத்தார் அதன் மண்ணில் இருந்து ஒரு ஆயுதமேந்தி இயக்கம் செயற்பட அனுமதித்தது அவர்களாகவே தேடிக்கொண்ட அபாயம் இது. அது விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. தோஹா இறையாண்மை உரிமை கோரல்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். மேலும் கத்தார் அரசுக்கு மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஹமாஸை அங்கிருந்து செயற்பட அனுமதித்தது அபாயகரமானது என்று எச்சரிக்கப்பட்டது. அவர்கள் அதை புறக்கணித்தனர். அதன் விளைவு கத்தாரின் தலைநகரிலேயே தாக்குதல் நடந்துள்ளது என்றார்.